ஜேகே நீ ஒரு ஸ்கூல் பார்த்து வச்சிருக்க, நீ அதே ஸ்கூல்ல சொல்றா பாப்பா. அது வேற சிக்கோ ஸ்கூல், எல்லாம் புள்ளிங்கவா இருப்பானுங்க, எல்லாம் நம்ம பசங்க தான், பிரச்சனையே இருக்காது. குத்துனன்னு வச்சுக்க. அப்ப நான் வேலைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன், வெட்டியா ஊர் சுத்திட்டு இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸோட. அப்படியா? அப்ப ஜேகே எப்படி பெரிய ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு நீ இன்னைக்கு போன? 1 லட்சம் 2 லட்சம் கேட்பாங்களா அட்மிஷனுக்கு? சண்டை சூடு பிடிக்குது. இப்போ என்னப்பா சாப்பிடுவே இல்ல அம்மாட்ட கோச்சிட்டு சாப்பிட மாட்டியா? கோச்சிட்டு தந்தா தூங்குனதுக்கு அப்புறம் மானம் கட்ட போய் சாப்பிடுவான. தூங்குனதுக்கு அப்புறம் எனக்கு தெரியும் அவனை பத்தி, நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட்டார்முகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகர், நேசமணி, ஜாங்குக். கேட்டு பாப்போம் என்னன்னு. ஹலோ, கேக்குதுங்களா உங்களுக்கு? என்னது கேட்கலையா? இருங்க வரேன். திரும்பவும் கால் பண்ணி என்னன்னு கேட்போம். லேண்ட்லைனில் கொடுத்துவிட்டு ஒன்றும் காதில் விழுவ மாட்டேங்குது, நம்பர் கூட மாற்ற மாட்டேன்றானுங்க. திரும்பவும் கால் பண்ணி பார்ப்போம். ஹலோ, இது அந்த ஸ்கூலா? நான் என்னோட பையனை ஸ்கூலில் சேர்க்கணும், அதான் நான் கேட்குறேன் என்ன வேணும்னு. ஓ புரியுதுங்க. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு எல்லாம். ரொம்ப நன்றிங்க. வீட்டில் பேசிட்டு நான் கால் பண்ணுறேன். எம்மாடி எவ்வளோ காசு சேர்க்கணும், இவன்ட்டியா போய் சேர்க்கணும். ஹலோ, இது அந்த ஸ்கூலா? ஒன்றும் இல்லைங்க, என் பையனை ஸ்கூலில் சேர்க்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்க்கறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நல்ல ஸ்கூலில் தேடி நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபீஸும் நமக்கு பார்த்து கொஞ்சம் கட்டுப்படியாக இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்தா தான் உண்டு. ஜேகே வேறு தரதலையாக தெரிகிறான், அவனை திரு ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும். புளியோ சுத்திரம் எப்படியாச்சும் மாத்திரம்னு பார்க்குறேன். சொல்லுங்க, லைனில் தான் இருக்கேன். ஜேகே 10th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தா உருப்படாமலே போயிட்டான். கடைசி வரைக்கும் ஒழுங்காகவே இல்லையே, அதனால மார்க் கம்மியாக தான் வந்துடும் போல். இன்னும் ரிசல்ட்டே வரல, இவன் என்ன எழுதியிருக்கானோ. முதல்ல இவனுங்களை அன்மியூட் பண்ணுவோம், என்னென்னு கேட்போம். மார்க்கை பார்த்துட்டு சேர்த்து பையன் வேறு தெரில, இவன் என்ன எழுதி வச்சிருக்கானோ. சொல்லுங்க கேட்குது. அப்படிங்களா? அது இவங்கிட்ட இருக்காது. புரியுதுங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாமா? அப்படி சொல்றீங்களா நீங்க? அப்ப அப்ளிகேஷன் போட்டுட்டாலே நீங்க வந்து பையனை சேர்த்துவீங்களா? என்னடா இது, ஃபோன் வேற மக்கார் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஒன்றும் கேட்க மாட்டேங்குது, பிரச்சனையா இருக்கு. அப்படிங்களா? அப்ப சரி. இப்படி கண்டிப்பா என்ன சேர்த்துக்க மாட்டாங்க போலயே. இவன் மார்க் கேட்கணும் தடிக்கிடதமா இருக்கும். கண்டிப்பா எனக்கு தெரியும் எப்படி சொல்றாரு போதுன்னு. எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. அடுத்து யார்கிட்ட கால் பண்றது? ஜேகே பார்த்து வேற நேரில் பேசணும். அவனை நேரிலே கையோட கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க, பையனை பார்க்கணுன்றாங்க. ஒருவேளை இவன் ஹேர் ஸ்டைலை பார்த்துட்டு பிள்ளைய சேர்க்க முடியாது சொல்லிட்டானா என்ன பண்றது? நான் அவ்வளோ காசு கொட்டி என்ன பண்றது? என்னம்மா இவ்வளவு சமைச்சிருக்கே, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீ சமைக்கவே மாட்டியே? சமையல் கட்ட நீ நின்று பார்த்ததே இல்லை. சும்மா வாய் முட்டை இருக்கேன், என்ன சமைச்சது எல்லாத்தையும். ஏன் அதுக்கு? ஏன்னா நம்ம இன்னைக்கு நிறைய பேச வேண்டியது இருக்கு. இவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டு நம்ம பேச போறோம். நம்ம 3 பேர் மட்டுமா? நம்ம 3 பேர் இல்ல. ஜீமன் எதுக்கு சேர்ந்தானே தெரியல, அவன் சும்மா வந்து உட்காந்துக்கிட்டான் கூட. நீ எதுக்குல வந்த? சும்மா சாப்பிட வந்தேன். கேட்டுக்க, உங்ககிட்ட பேச மட்டும் தான் வந்தேன். அப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இப்ப உனக்கு ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும் நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். 2 ஸ்கூல் பேசி வச்சிருக்கேன், அங்கதான் சேர்க்க போறேன் உன்னைய. எங்கேயாச்சும் 2மே பெரிய ஸ்கூல்ரா, 2த்துல எங்கேயாச்சும் சேர்த்து விடலான்னு பாக்குறேன் நானு. நீயே முடிவு பண்ணிட்டியா? என்கிட்ட கேட்கவே இல்லை. கேட்கணும் எனக்கு என்னோட அவசியம். நான் தானே உன்னை சேர்த்து விடுவேன். நீ சொல்ற இடத்துல சேர்க்க முடியாது. ஜேகே நீ ஒரு ஸ்கூல் பார்த்து வச்சிருக்க, நீ அதே ஸ்கூல்ல சொல்றா பாப்பா. அது வேற சிக்கோ ஸ்கூல், எல்லாம் புள்ளிங்கவா இருப்பானுங்க, எல்லாம் நம்ம பசங்க தான், பிரச்சனையே இருக்காது. குத்துனன்னு வச்சுக்க. அங்க போய் சேர்ந்து நீ கிட்டி சேராம போறியா? ஏற்கனவே இப்படிதான் கிட்டத்தட்ட ஆயிட்டேன். பேரே மோசமா இருக்குடா. சிக்கோ ஸ்கூல் இல்லடா. சிக்கோனா என்ன? அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இப்பயும் பேச்சு நடவடிக்கையா மாறி போச்சு. இது எப்படி மாத்துறதுன்னு தெரியல. இவனை கொண்டு நேரில் காட்டணும்னு சொல்றாங்க. இவன் இப்படி பேசிக்கிட்டு இருந்தா எப்படி சேர்த்துப்பாங்க ஸ்கூல்ல?
தயவு செஞ்சு நார்மலாக தமிழ் பேசுகிறேன். நான் கூட்டிகிட்டு போகிற இடத்துக்கு அங்கே இப்படி பேசுனீங்கன்னா அவ்வளோதான், முடிவு பண்ணிடுவாங்க நம்மள மட்டமா. ஜீவனில் ஒழுங்காக பேசுவான். ஆமாம்மா, நீ அப்படி பேசுனா வித்தியாசமான பிறகு மாதிரி தெரியறடா. இல்லைம்மா எனக்கு தான் பிச்சுக்குதே, அதான் இதை பேசிக்கிட்டுக்குதே. சம வாய முட்டை சிடுறா, சிரிச்ச செத்துருவேன்டா நான். இல்லாமல் நான் ஸ்கூலில் எப்படி சேர்க்க முடியும்? அதான்டா. பெரிய ஸ்கூலில் லட்சக்கணக்கில் ஃபீஸ் கேட்பாங்களேம்மா, அப்போ என்ன பண்ண போற? இவனை திருத்தி தானே அவனை போல காசு கட்டணுமே. ஆனால் இவன் திருந்துவானா அதான் பேச்சு. அது சரி, திருந்துவானான்னு இல்லை, சேர்த்துப்பாங்களா? நான் விஜய் சுகாவை ஏமாத்திட்டேன். நீங்க படிக்கிற பிள்ளைங்க எங்க வேணா படிப்பீங்களா? அதை சொல்லி ஏமாத்தாத. இவன் அப்படி இல்ல. அப்ப சுகா எதுக்கு நீ இங்கிலீஷ் சேர்த்த? அவனையும் நல்லா படிக்கிற ஸ்கூல்ல சேர்த்துருக்காங்க. அவன் என்னதான் படிக்கலனாலுமே ஜேகே மாதிரி உருப்படாம பைக் ரேசிங்னு சுத்தல. சரி இது நான் பைக் ஓட்டிட்டு புள்ளிங்க வா தானே பண்ணுவேன். பெத்ததுக்கு நானே கர்ணக்குள்ள பண்ணிடுவேன். அப்ப நானு உனக்கு தானே பைக் வாங்கி தரலையே. நான் பைக் ஒரு கூட தொட்டதே இல்லைம்மா. R15 ஆசையா இருக்குமா? என்னம்மா சொல்ல சொல்ல சாப்பிட்டுக்கிட்டே இருக்க? பின்ன என்னன்ற? என்னால முடியலம்மா, நான் வரல. நீ வா பாத்துக்கலாம். நான் வர மாட்டேன்னு அப்பவே சொன்னேன். தருதில் அவன் பிடிச்சவனுக்கு நாசமா போயிட்டு ஏமாத்திட்டானுங்க. அவனுக்கு ரிசல்ட் வர வரைக்கும் காத்திருக்கேன்னு சொன்னானுங்க. நேரில் வந்து அவர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வச்சுட்டானுங்க. இதில் மட்டும் நான் ஃபெயில் ஆகிட்டா என் மானமே கப்பலில் ஏறிடும். இந்த அம்மா ஒரு ரிசல்ட் வரைக்கும் காத்திருந்தாதான் என்ன? மார்க் அதிகமாக தான் சேர்த்துக்க போகிறானுங்க, இல்லையா விட போகிறானுங்க. அதை விட்டு இப்போவே என்ன எக்ஸாம் எழுத வச்சு என்னை அசிங்கப்படுத்தி ஒரு மார்க் கம்மியாக எடுத்தும் இங்கேயே என்னை சேர்த்து விட்டுட்டாங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு எல்லா டீச்சர்ஸும் என்னை கணிச்சிருவாங்க. அவங்க எல்லாருக்கும் என்ன இப்போவே தெரிஞ்சு போச்சு. அப்போ நான் அந்த ஸ்கூலில் சேர்ந்துட்டேன்னா என்னை எவ்வளோ மட்டமாக பார்ப்பாங்க. என்னால் அதெல்லாம் தாங்கிக்க முடியாது. 10th படிக்கிற வரைக்கும் என் ஸ்கூலில் நான் தான் டாடாக இருந்தேன். ராஜா மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தேன். உள்ளே ஒரே கூப்பாடாக இருக்குது, வெளியே பதட்டமாக இருக்கேன். ஐயோ, எல்லா ஆன்சரையும் நான் மறந்துட்டேன். எக்ஸாம் ஹால்லையே நான் மறந்துட்டு தான் உட்காந்துருந்தேன். இப்போ எப்படி எனக்கு சுத்தமாக ஞாபகம் இருக்காதே? அந்த ஐடியாவே இல்லை எப்படி நான் உட்கார வச்சாங்க இங்கே. கடவுளே, ஒரே ஒரு டீச்சர் குறுகுறுன்னு பார்க்குறான். உட்காந்துருக்கிறது ஒரே ஆள் நான் மட்டும்தான். காபி டீ கூட பக்கத்தில் ஆள் இல்லை. அவன் வந்து குறுகுறுன்னு பார்க்குறான்னு தெரியலையே. என்ன பண்ண போகிறானோ? என் பழைய பேக்ரவுண்டு தெரிஞ்சிருக்குமோ? தெரியாது, அது என்னோட ஸ்கூலோட போயிடுச்சு. ஆனால் 10th மாதிரி இருந்ததுன்னா நானாக இருந்திருப்பேன். மார்க் கம்மியாக இருந்தாலும் அங்கே எனக்கு ஒரு பேர் இருந்துச்சு. ஆனால் எங்கள் ஆத்தா அது தெரியாமல் நாங்கள் ஒழுங்காக படிக்கலன்னு இங்கே போட போதான். எனக்கும் வருது. 12th வரைக்கும் இருந்து சீனியராக இருந்து ஸ்கூலே ஆட்டி படிக்கலாம்னு நினச்சேன். இப்போ இங்கே புதுசாக சேர்ந்தால் ஃபேமஸ் ஆகிறது கஷ்டமாச்சே. ஐயோ, பைக்கை வாங்கலாம் R15 பார்த்தா சாப்பிட்டுக்கிட்டே இருக்காம பதிலே சொல்ல மாட்டேங்குது. அதுக்கு வாங்க விருப்பம் இல்லைன்னா அப்படியே காமிக்குது போல. இப்போ என்ன செய்கிறது? ஏதாச்சும் பண்ணி பைக்கும் கேட்கணும். இந்த ஸ்கூல் பெரிய ஸ்கூல் வேறு, அதனால ஏற்கனவே இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி பெரிய வண்டி R15 டியூக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க அம்மா அப்பா வாங்கி தருவாங்க. இந்த அம்மா வாங்கி தர மாட்டேங்குது. இங்கே சேர்ந்து எல்லாருக்கிட்டையும் இந்த பைக்கு மேக்ஸிமம் இருக்கும். ஆனால் என்ன அப்பா பேரில் வச்சுட்டு தான் ஓட்டிகிட்டு இருப்பானுங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு ஒரு பைக் வாங்கியே ஆகணுமே. சீன் காமிக்கிறதுனே வாங்கணும். உன்னால என் மானமே அங்கே போச்சு. உன்னை லேட்டாகவே கூட்டிகிட்டு போயிருக்கலாம் போல. ரொம்ப அசிங்கப்பட்டுட்டேன். ரிசல்ட்டு பார்த்து அவனுங்களே ஃபோன் அடிக்காமல் இருந்திருப்பானுங்க. முன்னாடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வச்சு முட்டை மாதிரி எடுத்துருந்து நிற்கிறேன். ஏன் தப்பில்லை, உன் தப்பு தான். அப்பயே வேணாம் தான் சொன்னேன். சும்மா இதாக கூட்டிகிட்டு போகுமா? நான் வேணாம் கதறுவானே. மார்க் கம்மியாக எடுத்து அசிங்கமாக போயிடுச்சான். அப்பவே சொல்லி தான் கூப்பிட்டு போனேன். ஏன்டா உங்கள் அம்மா கத்திக்கிட்டே இருக்கா? என்னடா பிரச்சனையா? வேலையை விட்டு வந்தாலே இதே வாடா வீட்டில் எப்போ போதாலும். இல்லைப்பா, ஜேகே வெள்ளாமல் கூட்டு போச்சு. வெள்ளடா இங்கே அரைவரா சொல்லிட்டு இருக்க? இல்லைப்பா, ஸ்கூலுக்கு கூட்டு போச்சுப்பா, ஒரு பெரிய ஸ்கூலுக்கு. அங்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கேட்டாங்க. ஆனால் அவன் ஃபெயில் ஆகிட்டான். நினச்சேன் அந்த தெரிஞ்ச விஷயமாச்சே. என் வீட்டிலே உட்காந்து பார்த்து கேட்டோம். ஸ்கூலில் ஒன்றும் வேணாம், நிப்பாட்டிருங்க. அப்பா அப்படி அசிங்கப்படுத்ததே உனக்கு அதெல்லாம் தேவைதானாடா? ஏன்னா நீ படிச்சாதான் என்னடா? வாய மூடு, உனக்கு தெரியாது அதை பற்றிலாம். எனக்கு வரல, படிக்கல. என்ன என்ன அசால்ட்டாக பேசிட்டு இருக்க? ஐயோ, என்னடா வாய மட்டும் உட்கார்றா. நான் கேட்ட வண்டி வாங்கி தர முடியல உங்களுக்கு. ஒழுங்கா படிச்சு மார்க் போட்டு எடுக்கணுமா? நீ மார்க் எடுத்தா தான் வாங்கி தரேன்னு சொன்னாங்களேடா முன்னாடி. அதெல்லாம் போயிடா, சும்மாடா. இவர் இல்லை, ஓமோனா ரீல் இப்படிலாம் நடத்தும். இது என்ன லாங்குவேஜ் இது? நாங்கள் சிக்கோ பசங்க, சிக்கோ பாய்ஸ், சிக்கோ லாங்குவேஜ். அம்மா ஓமோ பண்ணிட்டு இருப்பானோ ஓமோ. ஆனால் இது வரைக்கும் புள்ளிங்க இந்த மாதிரி பேச நான் கேட்டது இல்லையே. இது
இது எங்க சிக்கோ பசங்க மட்டும் தான் பேசுவோம். எங்க வட்டாரத்துல பேசுறது எங்களுக்கு மட்டும் அந்த பாசம் தெரியும். அப்பா கிட்ட யாரா என் மேட்டரை லீக் பண்ணி விட்டதே? என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனது அந்த மனுஷன் தெரிஞ்சு போச்சு. எப்போ பார்த்தாலும் அதே சொல்லிட்டு இருப்பேன். இவ பாருங்க வண்டி துடைக்க வச்சுட்டானே. இதுக்கப்புறம் இன்னும் என்னென்னலாம் பண்ண போறானா? இந்த ஆளுக்கு என்ன மரியாதை இதுக்கப்புறம்? எதே தொல்லையா இருக்கு. சரி என்ன இந்த திட்டியடா நீ என்னடா மார்க்குன்னு கேட்டா சொல்ல மாட்டேன்றாங்க. இதேதான் எப்போ பார்த்தாலும் கேட்டா இதை மட்டும் சொல்றான். ஸ்கூல் படிக்கிறப்ப உங்க அப்பா நான் கண்டாலும் நடுங்குவான் அப்படின்னு துறையில கொட்டுறான். வர வேலைக்குள்ளுங்க போ சொல்றா ஜோபே. ஏன் நீ சொல்லு. அவனை ஊட்டி போய் மானத்தை வாங்கிட்டு இல்ல வெயிட் பண்ணி வச்சிருக்கலாம்ல. ரிசல்ட் வந்து அவங்களே பார்த்துருப்பாங்க. நினைச்சேன் அவன் கடைசியில் பாரு ஃபெயில் ஆகி உட்காந்துட்டான். கொஞ்சமாச்சும் உனக்கு தெரிஞ்சுக்கல. இப்போதான் எக்ஸாம் எழுதுனா மார்க் எடுப்பான்னு பார்த்தா முட்டை மார்க்ல எடுத்து வச்சிருக்கான்னு சொல்ற. ஐயோ அவனுக்கு தெரியும் நம்பி தான் கூட்டு போனேன். இப்படி சொதப்போன எதிர்பார்க்கவே இல்லை. அவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே கூட்டிட்டு போனேன். இப்போதான் எக்ஸாம் எழுதுனா அப்போ தெரியாமலாம் இருக்கும் ஆன்சர். அப்படி ஒரு மைண்ட் செட்ல நான் இருந்தேன். ஒண்ணு கூட தெரியாம கடைசியில் வந்திருக்கான் அவன். அப்போ ரிசல்ட் எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்க. இப்போயே தெரிஞ்சு போச்சு. பிள்ளைய பக்கம் சொன்னா பொறுக்கியை பற்றி வச்சு விட்டு பேச்சு வேற. வாய மூடு நீ பெக்கலையா? அப்ப சும்மா எல்லாம் இலக்கண தவளையா பிறந்திருக்கலாம். என்ன பண்றது ஒழுங்கா வளர்க்காத வந்து தானே. சும்மா என்ன சொல்ல வேண்டியது. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா இல்லையா? ஏன் சத்தம் போட்டுட்டே இருக்கீங்க? உங்க ஒப்பந்தான்டா சண்டைக்கு முதல் காரணம். அவனை தடுத்து நிறுத்துறா முதல்ல. என்ன மரியாதை குறைச்சிட்டு இருக்கு பாரு. அவன் சொல்லிட்டு இருக்கு பாத்துக்க. கத்தி இருக்கு ஒரே பட போட்டுருவேன். 2 பேர் கத்திட்டு இருந்தீங்களா உங்களை முதல்ல நான் போட்டுட்டு பேசுறேன் உட்காந்துருவோம் பாத்துக்கங்க. என்னடா மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்க நீயும்? பின்ன என்ன சண்டை போட்டுட்டே இருந்தா? டேய் ஒழுங்கா வெட்டுறா. இவனுக்கிட்ட வந்து என்கிட்ட கொடுத்தாலும் நானே வெட்டுறேன். டேய் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கோம். நீ ஆட்டம் மாறுற. ஆடுறா நல்லா ஆடு. எல்லாம் இலக்கடையில வாச்சிருக்கீங்க பாரு. எல்லாம் உன்னாலதான் ஒழுங்கா வளர்க்காம ஒருத்தனை குட்டிச்சோராக்கி இப்படி பேச்சு. வேலைக்கு போக மாட்டேன். முக்காசில லீவே போட்டு உட்காந்துருப்பேன். நீ பேசத ஃபர்ஸ்ட். அப்ப நான் வேலைக்கு போய் என்ன பண்ணிருக்கேன்? வெட்டியா ஊர் சுத்திட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸோட. அப்படியா? அப்ப ஜேகே எப்படி பெரிய ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு நீ இன்னைக்கு போன? 1 லட்சம் 2 லட்சம் கேட்பாங்களா அட்மிஷனுக்கு? சண்டை சூடு பிடிக்குது. அது எங்க அம்மா கொடுத்த காசு. நான் நகையை அடகு வச்சு நான் பிள்ளைய படிக்க வைக்கிறேன். நீ கொடுத்த சம்பளம் இல்லை. அது உங்க ஆத்தா நகை கொடுத்துச்சு. அதெல்லாம் அப்படிதான். மோதிரம் சைடுல எங்க ஆத்தா கொடுத்துச்சு. அதெல்லாம் நடக்க வச்சுதான் பிள்ளைகள்லாம் படிக்க வைக்கிறேன். ஒன்னால ஒன்னும் நடக்கல. புரியுதா? இப்ப அப்பா நீ தரது துபா குருமணி அதெல்லாம் காத்துல பறந்துருதா அம்மா சொல்லுது. எட்ரா அருவாள எங்கடா வேலை பார்க்க சுத்திக்கிட்டு இருக்கேன்? எவ்வளவு சம்பாரிச்சு கொட்டுற அந்த குடும்பத்துக்கு அப்பா சொல்லுது. அவ கிடக்குறாளா? டெஜிபின் முதல்ல சண்டையை நிறுத்துங்கன்னு சொன்னேன். இப்ப சண்டையை மூட்டி விடுறதே நீ சண்டை இருக்க. அம்மா அது வந்து கொஞ்சம் மழை வேணும். போன மாசம் கொஞ்சம் கம்மியா கொடுத்த காசு சம்பளம். எங்கடா மீதி காசுன்னு கேட்டா டியூ கட்டிட்டேன்னு சொன்னேன். டியூவை பார்த்தா ஃபில் ஆகவே இல்லை. அது வந்து இந்த டியூ கட்டின்னு சொல்லி சம்பளத்தை கட் பண்ணிட்டான் அந்த ஆளு. சரி கடைசியில பார்த்தா டியூ கட்டவே இல்லை. அப்புறம் திரும்ப கட்டினேன். ஆமா அம்மா காசுல தான். இப்போ இந்த பாக்கி சம்பளம் கேட்டா திணறான்டா. அது வந்து அவன் சொன்னா புரியாது உனக்கு. அதெல்லாம் என்னப்பா நடக்குது? நம்ம அப்பா பண்றத பார்த்தா எனக்கே சந்தேகம். நான் கொஞ்சம் மட்டும் ஒரு மாதிரி பேசுறேன். மகனே நான் எது பண்ணாலும் உங்க நல்லதுக்கு தான்டா. புரியுதா? என்ன நல்லது பண்ண அந்த காசு வச்சு? ஒரு நாள் தெரியும். நீ என்ன பண்ணத காசு வச்சு? இதுக்கு மேல சண்டையை போட வேணாம். நம்ம படுத்துடலாம். ஆமா தூக்கம் நல்லா வருது வேற. இப்போ என்னப்பா சாப்பிடுவே இல்லை? அம்மாட்ட கோச்சிட்டு சாப்பிட மாட்டியா? கோச்சிட்டு தான்டா தூங்குனதுக்கு அப்புறம். மானங்கிட்ட போய் சாப்பிடுவான தூங்குனதுக்கு அப்புறம். எனக்கு தெரியும் அவனை பத்தி நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஏன்டா அப்படி ரோசம் சூடு சொல்லலாம் இல்லாம அலையிற? டே ஒரு மனிதனின் தேவை சாப்பாடு தான்டா. இதான்டா வாழ்றோம் நம்ம எல்லாரும். அதை புரிஞ்சுக்க மாட்டியாடா? எல்லாம் புரிஞ்சு போங்க போங்க நீங்க நடத்துங்க. நான் இல்லடா எப்ப பார்த்தாலும் சண்டைனே சொல்லிடாதீங்க நீங்க. அதை செஞ்சு நாங்க சண்டை போடாம தான் சந்தோஷம் சண்டை பண்ணும். அம்மா அப்ப அவள்கிட்ட சொல்லு. ஏமா சண்டை போடாதம்மா? ஏமா சண்டை போட்டுட்டே இருக்க? என்னடா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? அதான் ஆரம்பிச்சேன். வாசம் பேசி யார் சண்டை ஆரம்பிச்சானே தெரியல. மறந்து பண்ணி பாரு ஞாபகம் வரும் உனக்கு. ஜேகே மாதிரி பண்ணத ஜீவன். உனக்கு மெமரி போ ஜாஸ்தி. நீ நல்லா படிப்பு இல்ல. யோசி யார் சண்டையை போட்டா? அந்த ஆள் தான் ஆரம்பிச்சான். நானும் கிடையாது. எனக்கு தெரியாதா? சும்மா போய் கேளு. எல்லா சண்டைக்கும் மூல காரணமே அவன் மட்டும்தான். நான் பேச ஆரம்பிக்க மாட்டேனே அவனாவே வந்து வச்சு ஒம்பளுப்பான். அப்புறம் சண்டை மூட்டிக்கும். சரி ராத்திரி 12 மணி மேல ஆயிடுச்சு. அப்ப எல்லாரும் தூங்க போலாம். அப்புறம் சாப்பிடுவா. அதுக்கு தானே